வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்தை உலகெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய சேனலை பார்க்கிறவர்கள் உங்கள் குடும்பம் சௌபாக்கியமடைய, சுபிட்சமடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு வீட்டில் பொறுத்தளவில் சுகமாக வாழணும், மகிழ்ச்சிகரமாக வாழணும், வீடு நல்ல வசதியாக இருக்கணும், எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல துணிமணி உடுத்தணும். இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரினும் இதுதான் விரும்புது. நல்ல அழகான மனைவி அமையணும், நிறைய நகை நட்டுக்கள்லாம் இருக்கணும், வீடு நல்ல விலாசமாக இருக்கணும், நல்ல அறுசுவை உணவு, இனிமையாக பேசணும், காதல் மயமாக இருக்கணும். இதெல்லாம் உயிரினமும் விரும்புது. அப்போ இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கிடைக்குதான்னா கிடைக்கல. ஆனால் பூமி ஓர வஞ்சகம் பண்ணுறதே கிடையாது. இந்த பூமியில் நமக்கு வாழ தெரியாமல் தான் வாழ்கிறோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவனுக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்குங்க அப்படிம்போம். அப்போ சுக்கிரன் என்றால் என்ன என்றால் நவக்கிரகங்கள் அவர் ஒருத்தர். இந்த சுக்கிரன் என்பவர் ஒரு காதல், காமம், இனிமை, வளமை, செழுமை, ஆனந்தம், எல்லையற்ற பூரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, அழகாக இருக்கிறதெல்லாமே சுக்கிரன் தான். அழகாக இருக்கிறது சுக்கிரன்னா ஒரு இனிப்பு சுவை, பதார்த்தத்தில் ஒரு இனிப்பு சுவை. ஒரு ஸ்வீட் சாப்பிடலாமா மாப்பிள்ள, டேய் ஸ்வீட் சாப்பிடலாமா, சாப்பிடலாமாம்மான்னார். அப்படி ஒரு உணவை எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு சுகம் இருக்குது. என்ன தான் 3 வேளை சாப்பிட்டாலும் மீண்டும் போய் இந்த கடையில் நல்லாயிருக்கும் டிஃபன், வாங்களேன் நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி ஒரு பரிவு, உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான கிரேண்ட் ரெஸ்பெக்ட், எவ்வளோ விஷயம். இப்போ இந்த சாப்பாடு விஷயம், என்ன சாப்பாடு தேவாமிர்த மாதிரினார். அப்போ சுவையின் அரும்புகள், ருசி ஆனந்தமாக இருக்குது, சாப்பிடும் போது தேவாமிர்தமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த உடல் இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரன். தாம்பத்திய வாழ்க்கை, செக்ஷுவல் ஃபீட்பேக் அழகாக இருந்தால் பார்த்தாலே போதும், சிலரை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்குது. இப்படியெல்லாம் அனுபவிக்கணும். நல்ல துணிமணி கொடுத்தணும், நல்ல உடம்புல வாசனை திரவியங்கள் நல்லா பூசிக்கிறான். சில பேர் ட்ரெஸ் போட்டு வந்தான்னா அப்படியே பார்க்க பொறாமையாக இருக்குது. அதெல்லாம் எனக்கெல்லாம் அமைய மாட்டேங்குது. சில அவர் பார்த்தாலும் எப்படியா கரெக்டாக ட்ரெஸ் எடுக்கிறார், கரெக்டான டெய்லர் அமைகிறார், பார்த்தாலே ஃபிட்டாக இருக்கார், என்ன அழகாக இருக்காரியா. இலங்கையில் சொல்லுவாங்க, அவர்கள் எவ்வளவு வடிவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருந்தால் அப்படி இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அப்படி இன்கேஸ் ஒரு வேலையை நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஐயா நான் இருக்கேன், ஆனால் உலகத்தினுடைய விவரத்தை உடச்சி சொல்லிடுறேன் சார். ஒரு வீட்டுக்கு போகிறோம், காஃபி குடிக்கிறோம், காஃபி குடித்தவொடனே என்ன சொல்கிறோம், டிகாஷன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டீங்க. உடனே கேட்குறாங்க அவங்க வீட்டுக்காரங்களை, என்னங்க யாருன்னாரு, இல்லை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சாப்பிடுவேன்னாரு. அதனால் என்ன கொண்டு டிகாஷன் ஊற்றுறாங்க. சார் கொஞ்சம் சுகர் பத்தலை சார், சிவகாமி ஐயா கூட கொஞ்சம் ஜீனி கொடு. இப்படி நம்ம வாழ்க்கையில் எது குறையாக இருக்கோ அதை பெற்றுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு வசதி குறைவாக இருக்குது அப்படின்னா அதற்குரிய இடத்திற்கு போய் அந்த மாதிரி முறைகளை நம்ம கையாண்டால் நமக்கு பணக்காரனாக ஆகிடலாம். இப்போ அத்தி மரம்னு ஒரு மரம் இருக்குது, அந்த அத்தி மரத்துக்கிட்ட போய் நீங்கள் ஒரு சுக்கிர ஓரையில் போய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா அது எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதே போல் குரு ஓரையில் அரச மரத்தடியில் போய் இருந்து விளக்கேற்றி வணங்கி வழிபட்டிங்கன்னா அதுவும் நன்மை தர நிறையா இருக்குது. இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற முடியல, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை 6 to 7 அத்தி மரத்துக்கு போய் கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றணும். எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றணும், அதில் நெய் தீபம் ஏற்றி அதில் ஒரு வெள்ளி காசு கொஞ்சம் குங்குமப்பூ போடணும். அத்திமரம் சுக்கிரனுக்குரியது, மகாலட்சுமியினுடைய அம்சத்தை கொடுக்கக்கூடியது. யாராவது ஒருத்தர் இல்லாதவங்க கேட்டாங்கன்னா நம்ம இருக்கிறவங்க கொடுப்பது போல் இந்த இயற்கையில் இந்த அத்தி மரத்திற்கு குருவினுடைய ஆசீர்வாதம் உண்டு. அதனால் நீங்கள் எது இல்லைன்னு போய் கேட்குறீங்களோ அது பிரபஞ்சத்தில் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மரத்துக்கு உண்டு. அதனால் அத்தி மர வழிபாடு, அத்தி மரத்தில் நாம் குரு நரசிம்ம சரஸ்வதி இருக்கிறார். ஒரு மனிதனை குபேரனாக மாற்றணும்னா அத்தி மரத்துக்கு உண்டு. அது நாட்டு அத்தி மரம் இருக்கும். அந்த மரத்தை நம்ம தெரிஞ்சுட்டு சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் போய் நான் சொன்ன மாதிரி வழிபாடை செஞ்சோம்னா
தொடர்ந்து 6 வாரம் போய் வாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். 1க்கு 2 தடவை பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.